ஸ்ரீ குரு தத்தாத்ரேயர் திருவடிகளுக்கு என் நமஸ்காரம். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் சீடரான ஸ்ரீ சரஸ்வதி கங்காதரர் எழுதிய இந்த புனிதமான குரு சரித்திரம் பாராயணத்தை இன்று தொடங்குகிறோம். இந்த நூல் வழக்கமாக 7 நாட்களில் முழுமையாக வாசிக்கப்படுகிறது அல்லது தினமும் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்யலாம். இன்று முதல் அத்தியாயம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபாயை நமஹ. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வத்யை நமஹ. ஸ்ரீ சத்குரு தத்தாத்ரேயாய நமஹ. எவருக்கு காலை இளஞ்சூரியனின் பிரகாசம் இருக்கிறதோ, எவருடைய கரும் கேசம் இந்திர நீலம் போல் விரிந்து உள்ளதோ, எவருடைய திருமேனி விபூதி வண்ணத்தில் பிரகாசிக்கிறதோ, எவர் சாந்தஸ்வரூபமாக இருக்கிறாரோ, எவருடைய சித்தம் சங்கீதம் என்னும் காற்றில் கலந்து உள்ளதோ, எவர் கரடி தோலை ஆடையாக அணிந்திருக்கிறாரோ, பிரம்மாதி முனிவர்களும் சனகாதி ரிஷிகளும் எவரை பரபிரம்மம் என்று பூஜிக்கிறார்களோ, சித்தர்கள் எவரை நன்கு ஆராதிக்கிறார்களோ, எப்பொழுதும் யோகிகள் தியானிக்கிற அப்படிப்பட்ட ஆத்ரேயரை நான் என் இருதயபூர்வமாக நன்கு வணங்குகிறேன். கிரிஜா புத்திரனே, லம்போதரனே, ஏகதரத்தனே, சூர்பகர்ணனே, விக்னேஸ்வரனே, நான் உன்னை துதிக்கிறேன். உன்னுடைய காதுகள் ஆடுதலால் உண்டாகும் காற்றினால் என் பக்தர்களின் விக்னங்கள் யாவும் களையப்படுகின்றன. அதனால் உனக்கு விக்னஹாரகன், அதாவது தடைகளை விலக்குபவன் என்று பெயர். உன்னுடைய முகம் உருக்கிய பொன் போன்றும் காலை சூரியனை போன்றும் ஒளி பொருந்தியது. தடைகளை வெட்டி எறிய வேண்டிய உன்னுடைய கைகளில் பரசு என்னும் ஆயுதத்தை வைத்து கொண்டு இருக்கிறாய். நாகங்களை இடையில் ஒட்டியானமாகவும் பூணுலாகவும் தரித்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய 4 கரங்களிலிருந்தும் கண்களிலிருந்தும் ஒரு திவ்ய ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. உன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களின் பாதையில் உள்ள தடை கற்களை நீயே விலக்கி விடுகிறாய். உன்னை வணங்குபவர்கள் தடைகள் இல்லாமல் தங்களது விருப்பங்கள் பூர்த்தியடைய காண்கிறார்கள். லம்போதரா, எல்லா நல்ல காரியங்களிலும் மக்கள் உன்னையே முதலில் வழிபடுகிறார்கள். நீயே 64 கலைகளுக்கும் தலையாய கடவுள். எல்லா வேத சாஸ்திர புராணங்களும் உன் கையால் எழுதப்பட்டவை. இதனால் பிரம்மாதி தேவர்களும் மற்ற கடவுள்களும் உன்னை துதிக்கின்றனர். சிவபெருமான் திருப்புரசுரன் முதலிய அசுரர்களை போரில் கொல்ல புறப்பட்ட போது உன்னை முதலில் துதித்து சென்றார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் கடவுளர்கள் உன்னை கணநாதன் என்று ஒப்புக்கொண்டு எந்த செயல் புரிவதனாலும் முதலில் உன்னையே வழிபடுகிறார்கள். உன்னுடைய அன்பினாலும் வாழ்த்துக்களினாலுமே அவர்கள் தங்கள் விருப்பங்களை அடைய முடிகிறது. கணங்களுக்கு தலைவனே, அன்பெனும் கடலே, ஓம்கார தத்துவமே, ரட்சிக்கும் தெய்வமே, என்னுடைய மன இருளை போக்கும் பிரகாசத்தை தர வேண்டும். எல்லா நல்ல செயல்களுக்கும் நீயே ஆதாரம் என்றும் ஸ்ரீ குரு சரித்திரம் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதை தொடங்குகிறது. ஸ்ரீ தத்தாத்ரேயரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள், அருட்செயல்களை ஸ்ரீ சாயம் தேவனின் வழி தோன்றிய ஸ்ரீ நாமதாரகன் மராட்டியில் குரு சரித்ரா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளதை
டாக்டர் குல்கர்னி அவர்கள் கன்னடத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். அதனை கீழ்க்கண்ட பக்கங்களில் நான் தமிழில் மொழிபெயர்க்க குருவருளால் முயற்சி செய்திருக்கிறேன். நம்மில் பலருக்கும் மராத்தியோ கன்னடமோ தெரிந்திருக்காது என்ற காரணத்தாலும் குரு தத்தாத்திரேயன் மீது ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருப்பவன் என்ற காரணத்தாலும் எனக்கு இந்த திவ்ய சரித்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்து குரு சரித்திரம் என்னும் அமுதத்தை எல்லோரும் பருகி குருவருளுக்கு எல்லோரும் பாத்திரமாக வேண்டுமென்று தோன்றியது. இந்த எண்ணமே பிரம்மா, விஷ்ணு, சிவ திருமூர்த்தி ஸ்வரூபமான ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அருட்பிரசாதம்தான் என்பதில் அளவும் ஐயமில்லை. நான் ஒரு சிறந்த மொழி பெயர்ப்பாளனோ கதாசிரியனோ அல்ல. எனக்கு இந்த எல்லையில்லா பெருமை வாய்ந்த திவ்ய சரித்திரத்தின் அழகையும் உணர்வையும் அப்படியே வழங்கும் அளவுக்கு மொழியறிவு கிடையாது. எனக்கு தெரிந்த எளிய தமிழில் இறையருளை துணை கொண்டு குரு சரித்திரா என்னும் திவ்ய சரித்திரத்தை மொழிபெயர்த்து உள்ளேன். இதில் என்னுடைய ஒரே நோக்கம் ஸ்ரீ குரு தத்தாத்திரேயரின் சரித்திரத்தை பரப்ப வேண்டும் என்பதே.